நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். இன்னும் ஒரு சில வழிப்போக்கன் வந்த பின்னர் 150 வழிப்போக்கன் அது அமையப்போகுது. நான் எங்கே நிற்கிறேன்டா, நான் வழிப்போக்கன் ஆரம்பித்த காலப்பகுதியில் 2வது வழிப்போக்கன் எடுக்கப்பட்ட அதே இடத்துல அந்த இடத்த நான் போய் பார்க்க போகிறேன். முன்னர் நீங்கள் பார்த்துருந்தால் எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒரு வழிப்போக்கன் இந்த ஊரில் எடுத்திருப்போம் ஆரம்பத்தில் 2 வருடங்களுக்கு முன்பதாக. அதை ஏன் நான் இங்கே வந்தேனால், இந்த ஊரில் இடம்பெற்ற மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம், இந்த ஊரில் இடம்பெற்ற நல்ல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையிலும் வந்து நிறைய விடயங்கள் இடம்பெறும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நிறைய விடயங்கள் இடம்பெறும். அந்த நடந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம்னா எங்களோட வாழ்க்கை அமைப்பது. கெட்டதாக இருந்தால் கூட நாங்கள் சரி செய்து எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து நாங்கள் வளர்ந்தோண்டு செல்லலாம். நல்லதாக இருந்தாலும் மேலதிகமாக நல்லதை செய்தோன்னா வளர்ந்தோண்டு செல்லலாம். அவர் தான் ஒவ்வொரு வருடங்களும் வந்து எங்கள் வாழ்வியல் மாற்றங்களுக்கு நாங்கள் அதை நல்ல விடயங்களாக மாற்றி முன்னெடுத்தாமல் பிள்ளைகள் செய்தாலும் சரி, சரியாக செய்தாலும் சரி. அப்போ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல ஊருக்கு நான் பல வருடங்கள் வந்திருக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பழக்கப்பட்ட ஊர். ஆனால் அந்த ஊருக்கு போய் ஒரு வழிப்போக்கம் செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கேன். வந்து நான் ஆரம்பித்த இடத்தில் 150 வழிப்போக்கன் வர இருப்பதால் அந்த இடத்தை போய் சென்று ஒரு வழிப்போக்கன் உங்களை தருவதற்காக காத்துருக்கு. அங்கே என்ன விடயங்களை காட்ட போகிறோம் என்று நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய அன்பு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் சம்பந்தம் சிறு அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல கேது ஊர்வாரனுடைய பாதார விந்தங்களினை தொழுது எங்களுடைய டான் டிவி தொலைக்காட்சி பார்த்துருக்கின்ற நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுதிலே நாங்கள் முதலும் சந்தித்திருக்கிறோம். இன்றைய பொழுதிலே ஒரு புதியதொரு விடயத்திலே நாங்கள் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த ஊருக்கு எனக்கு வந்து 2020 ஆண்டுலேருந்து இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியும். இந்த ஊரில் நிறைய பேர் பழக்கம் இருக்குது. அந்த 2020 ஆண்டுலேருந்து 20ஆம் ஆண்டுலேருந்து இல்லை இந்த வழிப்போக்கன் ஆரம்பித்த பகுதியிலேயே 2வது வழிப்போக்கன் இங்கே எடுத்திருந்தேன். அந்த காலப்பகுதியில் இந்த காலப்பகுதியில் இந்த ஊரில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு? உண்மைக்கே நான் என்னுடைய அறிமுகத்தை சொல்லிட்டு சொல்கிறேன். என்னுடைய பெயர் வந்து விமலகாந்தன் விதிந்தன். எங்களுடைய ஊரினுடைய பெயர் அக்காட்சி அழிச்சி குடியிருப்பு. நிறைய பேருக்கு எங்களுடைய ஊர் வந்து பெரிய பொக்கன் என்றால் தான் தெரியும். ஆனால் ஆரம்ப கால பேர் எங்களோட ஊரின் பேர் வந்து அக்காட்சி அழிச்சி குடியிருப்பு. ஆரம்ப காலத்தில் மறைந்த மாவீரர் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த அக்காட்சியினுடைய ஒரு நினைவிடமாகத்தான் எங்களுடைய கிராமம் காணப்படுகின்றது. எங்களுடைய கிராமத்தில் ஆரம்பத்தில் காணப்பட்டதனை போல இல்லாமல் இப்போது பல்வேறு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் யுத்த கால பகுதியில் இடம்பெயர்ந்து வந்த மக்கள் இங்கிருந்து தங்கி தங்களுடைய வாழ்வாதார வசதிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி தற்போது வந்து ஒரு நிலைத்த அபிவிருத்தி பாதையில் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஊரினுடைய சார்பில் நானும் இந்த ஊரில் பயணிக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மாற்றங்கள் இந்த ஒரு 3-4 காலப்பகுதியில் அமைந்த மாற்றங்கள் உண்மையில் வந்து தெரியும். எங்களுடைய எல்லா விடயங்களிலேயும் ஆன்மீக ரீதியான விடயத்தோடு இணைந்த வகையில் தான் எங்களுடைய விடயங்கள் வந்து போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி ரீதி என்றாலும் சரி, பொருளாதார ரீதி என்றாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய சமூக ரீதியான அபிவிருத்தி என்றாலும் சரி, ஒவ்வொரு விடயங்களிலும் எங்களுடைய கிராமம் வந்து அபிவிருத்தி அடைந்து வந்து செல்கின்றது. ஆரம்ப காலத்தில் எங்களுடைய மக்கள் வந்து ஒரு விதமான கூலி தொழில் வந்து மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் கேட்டிருந்தால் தெரியும், எங்களுடைய நிறைய அரச வேலைகளில் பணிபுரிகின்ற ஆட்கள் வந்து இருக்கின்றார்கள். அதே சந்தர்ப்பத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு சில பட்டதாரிகளை கொண்டு இயங்கியிருந்த கிராமம் இன்று வந்து 10க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை கொண்டு இயங்குகின்றது என்றால் அந்த ஊரினுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் நான் கருதினேன். அது மட்டுமல்லாது இந்த ஊரில் நான் இருக்கிறதுக்கு வந்து பெருமைப்படுறேன். அதான் முக்கியமான விடயம் என்றால், நான் 4 வருடங்கள் உங்களோட சேர்ந்து வேலை செய்யும் பொழுது நான்
வேரோடு சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன். அந்த வேலை செய்யும் பொழுது ஒரு பட்டதாரியெல்லாம் இருந்தது. அந்த பட்டதாரிகள் இப்போ எத்தனை பேர் அதிகரிச்சிருக்கேன்? இப்போ ஆரம்ப காலத்தில் 2019-2020 காலப்பகுதியில் 2 பட்டதாரிகள் இருந்த வேளையில் தற்போது 15 பட்டதாரிகள் வட்டைக்கும் இன்றைக்கு வெளிவாரி என்றாலும் சரி, உள்வாரி என்றாலும் சரி, தொழிற்பயிற்சி நிலையங்கள் என்றாலும் சரி, ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு ஆக்கள் வந்து எங்களுடைய ஆக்கள் இருக்கிறார்கள். அதில் மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்படியான பட்டதாரிகள் அதிகரித்து போகிறதுக்கு காரணம் என்ன? உண்மையில் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட முதல் வழிபோக்கு நிகழ்ச்சியிலையும் கூறியிருந்த போல் எங்களுடைய ரமணன் அண்ணாவுடைய உதவியோடு தான் ஆரம்ப காலத்தில் நான் வழி மாறி போகிற சந்தர்ப்பத்தில் என்னை வழி நடத்தி சென்றிருந்தது ரமணன் அண்ணா தான். அந்த வகையில் ரமணன் அண்ணாவுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ரமணன் அண்ணா சொன்னதுக்கு அமைய ஆரம்ப காலத்தில் எனக்கு சொல்லுவார், எப்படி என்று சொன்னால் ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பி ஊருக்குள்ளே பிள்ளைகளுக்கு படிப்பி, அதுக்கு அடிப்படையில் நீ அங்கால நிறைய பிள்ளைகள் மாற்றங்கள் வருமென்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் நானும் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டியூஷன் சென்டரில் பணியாற்றியிருந்த வேளையில் எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. என்னென்னு சொன்னால், எங்களோட ஊரில் ஒரு தனித்துவமான வகையில் ஒரு கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கல்வி நிறுவனமும் இந்த 2025ஆம் ஆண்டு என்னுடைய பிறந்த தினத்தில் உருவாக்கியிருக்கிறேன். உண்மையில் சந்தோஷமான விஷயம். அதுக்கு காரணம் முதற்கண் ரமணன் அண்ணா. அதுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, அதே சந்தர்ப்பத்தில் ரமணன் அண்ணா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஊக்குவித்து தந்ததுனால நான் புரிந்து கொண்டேன். அந்த புரிந்து கொண்ட விடயத்தால் நின்னால் பல ஆக்களுக்கு நாங்கள் நன்மையான விடயங்களை எடுத்துக்கூறி வழிநடத்தி சென்றிருக்கிறேன். அந்த மாற்றங்கள்லாம் இப்போ நான் இந்த சிறிய பங்களிச்சதுனா உங்களால் நிறைய மாற்றங்களோட ஊருக்கு இடம்பெறுது. அதே மாதிரி இப்போ பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவர்களால் உங்களுக்கு மேலதிகமான மாற்றங்கள் இடம்பெறும். அப்போ உங்களோட ஊர் அபிவிருத்தியை நோக்கி தான் போகுது. நான் அண்மை காலத்தில் கேள்விப்பட்டிருந்தேன், கிராமத்துக்கு தலைவராக உங்களை நிர்ணயிச்சிக்க உண்டு. அந்த பணி எப்படி இருக்க போகுது? உண்மையில் சந்தோஷமான ஒரு விடயம். ஆனாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் பதவி வைக்க வேண்டி வந்திருந்தது. என்னென்னு சொன்னால், தலைவர் எங்களுடைய கிராம தலைவர் சுயநமிட்டு காணப்படுவதனால அவருடைய நிலைக்கு நான் தகுதி உள்ளவனா என்று தெரியாத வகையிலையும் என்னுடைய படிப்பின் அடிப்படையில் நான் இதில் எங்களுடைய ஊரினுடைய கிராம வளர்ச்சிக்காக இந்த பதவி ஏற்றிருக்கிறேன். உண்மையில் ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்னு சொன்னால், நான் நிறைய காலம் ஒரு கிராமத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக செய்திருந்த வேளையில் கிராம தலைவராக செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிராம மக்களின் அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான அத்தனை முயற்சியிலும் என்னுடைய பங்கு நேர்மையான வகையிலும், எளிமையான வகையிலும், உண்மைத்தன்மையான வகையிலும் இருக்கும் என்று காலை வணக்கம். இது கேது பிள்ளையார் ஆலயத்தை தொழுது கொண்டு இந்த நேரத்திலே நாங்கள் நான் பெரிய பொக்கனை என்று சொல்கிறத விட நாங்கள் பழமை வாய்ந்த பெயர் என்று சொல்லலாம். அக்காட்சி எழுச்சி குடியிருப்பின் ஒரு குடிமகனாக அந்த காலத்திலிருந்து 1989 இன்று வரைக்கும் இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பெயர் சுந்தரவேல் தயாபரன். எனது அப்பப்பா அந்த காலங்களிலிருந்தே நாங்கள் அப்பாக்கள் எல்லாம் இங்கே தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நாங்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கிறோம். வெளியெல்லாம் போயும் திரும்பவும் இங்கே தான் எங்களோட அப்பாக்கன்ற அந்த விவசாய இதழுக்காக திரும்பவும் இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் எங்களோட கேது பிள்ளையார் எடுத்துக்கொண்டால் இது 1990களில் இது ஒரு பழமை வாய்ந்த கோயில். இது பலரால் மறையப்பட்டது. இந்த கோயிலை தெரியாதவர்களே இருக்க முடியாது. ஏனென்றால் வாதரவத்தைக்கும் அக்காட்சி எழுச்சி குடியிருப்புக்கும் இணைப்பு வீதியில் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறபடியால் இது ஒரு பெரிய வாதரவத்தைக்கு மெயினான கோயில் என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ கோயில்கள் இருக்கின்றது. எத்தனையோ வாதரவத்தில் இருக்கின்றது, வீரவாணியில் இருக்கின்றது, பெரிய பொக்கனை இந்த அக்காட்சி எழுச்சி குடியிருப்புலும் ஒரு கோயில் இருக்கின்றது, 2 கோயில்கள் இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி இது பழமை வாய்ந்த கோயில் என்றபடியால் இதை நாங்கள் எல்லாரும் ஒரு நிகழ்வென்று வரும்போது எல்லாரையும் இந்த இடத்துல காண முடியும். ஒரு திருவிழா வருஷத்தில் ஒரு சித்ரா பௌர்ணமி என்று வாரது. அந்த சித்ரா பௌர்ணமியில் வெளிநாடுகளில் இருந்தோ, வன்னி மாவட்டங்களில் இருந்தோ, வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் ஒற்றுமையாக நின்று செய்கிறதை நாங்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே வினாவிய பொழுது இந்த ஆலயத்துக்கு நிறைய தொண்டர்கள் இருக்கணும்னு குறிப்பிட்டிருந்தேன். அது பொதுவாக உங்களோட பேரை தான் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தேன் தொண்டர்களில். உங்களுக்கு இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு பற்று வந்தது? எங்களுக்கு நாங்கள் சிறு வயதிலேருந்து எங்களுக்கு அந்த கோயிலுக்கண்டா நாங்கள் ஆர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். என்னடா தேடி என்னடா எங்களுக்கு அந்த கோயிலண்டா சின்ன வயசுலேருந்தே விருப்பம். கோயில்களில் போய் ஒன்றா நின்று சிறுவர்கள் பெரியவர்கள் இல்லாமல் அந்த கோயிலில் சாமியை தூக்குறதுலேருந்து மற்ற அன்னதானம் பகிர்ந்து அளிக்கிறதுலேருந்து எனக்கு சின்ன வயதிலேருந்து அன்னதானம் பகிர்ந்து அளிக்கிறதுண்டா சரியான ஒரு விருப்பம். ஒரு சபையில் போய் நான் என்ற கையால் எல்லாருக்கும் வயது ஆற சாப்பாடு கொடுக்குறதான் என்னோட விருப்பமாக அந்த காலத்திலேருந்து இருக்குது. இற்ற வரைக்கும் ஏதாவது கோயில் ஒரு அன்னதானம் பண்ணால் அந்த இடத்துல நான் சபை எனக்கு சாப்பாடு இல்லாட்டிலும் சபையில் நின்று சபை நடத்தி அந்த இடத்துல எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்து தான்
நான் இதனை அந்த வெளியேவன் அப்படி குறையன்ற அளவுக்கு வர்ற அளவுக்கு என்னால் இதுவரை நான் அறியப்படலை. எல்லாரும் என்னுடைய பேரை சொல்லுவேன், கரண்ண்டா இந்த இடத்துல சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், வீட்டையும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒரு குறை இல்லாமல் பகிர்ந்தளித்து கொடுத்து அப்படி அந்த நிறைய இதுவாக செய்திருக்கிறோம். கோயிலில் அந்த திருவிழாக்கள்ண்டா அந்த இடத்துக்கு நாங்கள் ஏதாவது நிர்வாகம் சார்பாக தான் செய்து உதவி செய்து கொடுக்கணுமாண்டா செய்து கொடுத்துருக்கிறோம். மற்றது நிறைய இன்னும் நான் இந்த கோயிலில் வந்து பொருளாளராக, அதாவது திருவிழா ஏற்பாட்டு குழு பொருளாளராகவும் இருந்திருக்கின்றேன். நிறைய பணங்களை சேகரித்து கோயிலுக்கு திருவிழா செய்து வருகின்ற மிச்ச சேமிப்பில் அந்த எங்களோட கணக்கு வழக்க வரவு செலவு பார்த்து மீதி பணத்தை இவர்கள் இந்த கோயில் பராமரிப்பு ஆரிய பரிவார ஆறுமுதாசிடம் கொண்டு வந்து கையெழுத்திருக்கிறோம். அதுக்குரிய என்னோட அந்த பொருளாளராக இருந்ததுக்குரிய அந்த அறிக்கையும் என்னோட இருக்கின்றது. உங்களோட சிவில் குழு வந்து இந்த ஊருக்கு என்ன வகையான பங்களிப்பை செலுத்துகின்றது? சிவில் குழு வந்து ஒரு இந்த முக்கியமான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. எங்களுடைய அக்காட்சி குடியிருப்புக்கு ஆரவத்தை பொறுத்த அளவில் அக்காட்சி குடியிருப்புக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அது எல்லாராலும் வெளியாக்களாலும் அறியப்பட்டிருக்கின்றது. சில பேர் எங்கள் கண் முன்னுக்கே செல்வார்கள், எங்களை கண்டால் நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான்டா அப்படியாண்டு. இந்த சிவில் குழு எப்போ வந்ததோ அன்றிலிருந்து தானே நாங்கள் இப்படி இருக்கின்றோம். சில பேர் எல்லாம் ஆஸ்பத்திரி அளவுக்கு போயிருக்கின்றார்கள், ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போய் சீரியஸ் கண்டிஷன், அதாவது இனியில்லை கடைசி கட்டத்தில் அளவுக்கு போய் தப்பி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், என்ன பார்த்தா சொல்லுவார்கள், கரண் நீ இல்லாட்டில் விழாத்துக்கு நான் இல்லை என்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு அதை கேட்கவே அந்த மாதிரி இருக்குது. நான் சொன்ன நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, மற்றாக்களுக்கும் இதே போன்று உங்களை மாதிரி இது போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சொன்னால் தான் விளங்கி கொள்வார்கள். எங்களை எல்லாரும் விரோதியாக தான் பார்க்கின்றார்கள். இற்ற வரைக்கும் நாங்கள் செய்கின்றது ஒரு நல்ல சேவை, ஆனால் அது சில பேருக்கு புரிவதில்லை. ஏனென்றா அவைகள் எல்லாம் எதிரியாக தான் எங்களை பார்க்கின்றார்கள். இப்போவும் நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முதல் நாங்கள் கோர்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கின்றோம், இது சம்பந்தமாக கோர்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கின்றோம். ஆனால் இதை சம்பந்தமாக எங்களை வந்து ஒரு தரம் ஒரு நல்ல சேவை செய்திருக்கின்றீங்கள், என்னத்துக்காக கோர்ட்ஸ் போகிறீங்க, எல்லாரும் நீங்கள் ஏண்டா அந்த வேலைக்கு போனீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் பொது வேலையாகத்தான் பார்த்து செய்தோம் மொழியா, நாங்கள் எங்களோட சுயநலத்துக்காக செய்யவில்லை. இதை இந்த சிவில் குழுவில் வந்து இளைஞர்கள்லாம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி அவர்களோட ஈடுபாடு வேண்ட பங்களிப்பு எப்படி இருக்குது? அதாவது இளைஞர்கள் வந்து வீடுகளில் அவர்கள் தங்களுடைய வீடுகளின் கஷ்டங்களை பார்த்து இளைஞர்களாக தான் தங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தாங்களாக வந்து இணைந்திருக்கின்றார்கள். இதனை எல்லா வீடுகள்லேயும் ஒரு 15 பேருக்கு மேலாக இணைந்திருக்கிறார்கள். இன்னும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெண்டா வீடுகளில் இப்போ எங்களோட வளர்ச்சி குடும்ப அக்காட்சி வளர்ச்சி குடிப்பு வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்றதால இளைஞர்கள் வந்து இதுக்கு கூடிய பங்களிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். பல எதிர்ப்புகளை தாண்டியும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும், சிவில் குழுவை தொடர்ந்து செய்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களை எதிர்ப்புகளை சந்திச்சு, உறவுகள் எதிர்ப்புகள் சந்திச்சுக்கலாம், சில தனிப்பட்ட விதத்திலையும் எதிர்ப்புகளை சந்திச்சு, அவ்வளோத்தையும் தாண்டி நீங்கள் சிவில் குழுவில் தொடர்ந்து இயங்குறதுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, குழுன்றது பல பேரை உள்ளடக்கிய தான். அந்த குழு இவ்வளோ எதிர்ப்பு மத்தியிலும் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கான உண்மை காரணம் என்ன? உண்மையான காரணம் என்னென்றால் எங்களோட இதுக்குரிய காரணம் வந்து எங்களோட ஊரை நாங்கள் இவ்வளோத்துக்கு இப்படியான நிலைமையில தான் காணணுமன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துக்கின்றது. ஏன்னாண்டா முன்னைய காலம் இருந்தது எப்படியோ நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு டவுன் மாதிரி தான் எங்களோட பக்கம் இருந்தது. என்னென்ன வெளியாக்கள் வந்து போகிறதெல்லாம் பெரிய ஒரு பிரபலியமான டவுன் மாதிரி இருந்தது. நாங்கள் அப்போ அந்த இதை ஒழிக்கிட்டாலேருந்து எங்களோட பக்கம் வெளியாக்கள் வரதே குறைவு. வெளியாக்கலண்டு அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வெளியாக்கலண்டு நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியுங்களே, இது வந்து வெளியாக்கள் வந்து போகிறது அதிகமாக இருந்தது. இந்த மாடுகள் களவு போகிறது அப்படியான சம்பந்தங்கள் நிறைய. ஏன்னா இங்கே எங்களோட சிவில் இருக்கிற மகன் அவர்கிட்ட ஒரு தம்பி இந்த மாடே போயிருக்கின்றது. இதால் இருந்தவங்க இந்த சிவில் கமிட்டியில் இருந்தவங்க ஆட்டை தூக்கி இருக்கிறாங்க. அப்படி அந்த என்னென்னா இது எங்களை இப்படி ஒரு இதை செய்தால் இவங்க இதை விடுவாங்கன்னு கூட இருந்திருக்கிறாங்க. நாங்கள் அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு எங்களோட ஊர் வளர்ச்சி காண வேண்டும், இப்போ இருக்கின்ற நிலைமை தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இப்படியெல்லாம் செய்திருக்கின்றோம். மற்றது வந்து ஒரு சிலர் படித்தவர்கள் கூட இதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கின்றார்கள். எங்களுக்கு நாங்கள் இந்த சிவில் கமிட்டிக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லை என்றதை தான் இந்த இடத்துல கூற வேண்டும். என்னோட நான் கேட்க நினைக்கிறேன், இந்த ஊரை பற்றி தெரியும், கடந்த 5 வருடங்களாக இந்த ஊரோடு நான் பயந்துகிட்ருக்கேன், என்னோட நண்பையை நான் சம்பாதிச்சுக்க நம்புகிறேன். அப்படி இருக்க இந்த ஊரில் வந்து பல்கலைக்கழகம் செல்கிற மாணவர்களோட தொகை வந்து அதிகரிச்சிருக்கு, படிக்கிற எண்ணிக்கை வந்து இருக்குது. அதுவும் கூட பார்வையில் எப்படி இருக்குது? உண்மை. அப்போ எங்களுக்கும் விருப்பம் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த ஊரில் இருந்து இதுவரை முன்னைய காலங்களை விட முன்னைய காலங்களில் அரச வேலையில் ஈடுபடுறாக்கள் கூடவாக இருந்தது. இப்போ எங்களோட இடத்துலேருந்து பல்கலைக்கழகம் செல்கிற மாணவர்கள் தான் கூடவாக இருக்கின்றது. பழைய காலத்தில் 1-2 பேர் தான். இப்போ ஒரு இதை எடுத்துக்கொண்டா ஒரு வருஷத்தை எடுத்துக்கொண்டா இந்த பட்சுக்குரிய மாணவர்கள்டா அதிலிருந்து 5 மாணவர்கள் இல்லாட்டி கடைசி 3 மாணவர்கள் கண்டாலும் இங்கே இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் முன்னைய காலத்திலே எல்லாம் சிலவங்களை ஒன்று கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கூட கல்வி மட்டும் இல்லாமல் விளையாட்டுகளில் எல்ஏ மற்றும் நிறைய விளையாட்டுகளில் ஆண்கள் பெண்கள் அணி கூட தேசிய மட்டம் வரைக்கும் போகின்றது. அப்போ அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அணிகள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், உங்களோட விளையாட்டுலேயும் சிறந்து விளங்குறத பார்க்க எப்படி இருக்குது? உண்மையாக ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விளையாம் எங்களோட பொம்பளை பிள்ளைகளும் சரி. இப்போ பொம்பளை பிள்ளைகள் மாவட்டம்
இதுவரை நிறைய இடத்துக்கெல்லாம் போய் வந்திருக்கின்றோம். கொழும்பு வரைக்கும் போய் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பாராட்டக்குரிய விஷயம். ஏனென்றால் நாங்கள் சிலவளை அதுனே புள்ளிகள் இருக்கணும், எங்களோட சிலவளை இதாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் அந்த புள்ளிகளுக்கு எங்களில் ஒரு சின்ன கசப்பாக இருக்கலாம், அப்பாவை இப்படி பிடிச்சி கொடுத்துருக்கணும், இந்த சிவில் குழுவால் செய்திருக்கணும்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கும் எங்களை பற்றி விளங்கி இருக்கலாம், அண்ணாக்கள் நல்லா தான் செய்திருக்கணும்ட்டு. அப்போ நாங்கள் அந்த வகையில் அவைகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அவைகளை எங்களுக்கு முரணாக பார்க்கறது இல்லை. நாங்கள் எப்படி அவைகள் எங்களோட கதைக்காவிட்டால் நாங்கள் இதுக்கான ஊக்குவிப்பங்களால் செய்து கொண்டிருக்கோம். அதாவது சிவில் கமிட்டியால் நாங்கள் இவைகளுக்கு போகிறதுக்கு காசு இல்லையாண்டா நாங்கள் சேர்த்து எங்களுடைய பொடியை எல்லாரும் சேர்த்து வேலை காசில் சேர்த்து அவைகளுக்கு வழியில் சில காசுகள் இல்லாட்டி சாப்பாடுகள் அந்த வசதி இல்லாட்டி அப்படி சேர்த்து கொடுத்துருக்கின்றேன் காசுகள் கூட. நான் உங்களுக்கு கேட்ட வினாக்களிலிருந்து கிடைத்த விடை வரைக்கும் பார்க்க கல்வி, அதே நேரம் விளையாட்டு அனைத்துலேயும் சிறந்த மக்கள் உறவுகளும் கூட ஊரில் காணப்படும். ஒரு சில பிள்ளைகளை தவிர்த்தால் இன்னும் நன்றாக வரும். நான் பார்த்த விதத்தில் அந்த மாற்றங்கள் இடம்பெற வலிக்கிட்டுருது. உங்களோட பணிக்கு அமைந்திருக்கு. அதுன்ற சுருக்கமான வரலாறு. உண்மையில் நிறைய பேருக்கு இந்த ஆலயம் இருக்கிறது அமைந்திருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் பகுதிக்குட்பட்ட பிரதேசத்தில் எங்களுடைய J280 வாதரவத்தைக்குட்பட்ட 3 கிராமங்களில் ஒன்று தான் எங்களுடைய பெரியபொக்கனை கிராமம். அந்த பெரியபொக்கனை கிராமத்தினுடைய மத்தியில் எங்களுடைய வாதரவத்தை கேது பிள்ளையார் ஆலயம் அமைந்திருக்கின்றது. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாதரவத்தை, பெரியபொக்கனை, வீரவாணி என்று சொல்லப்படுகின்ற 3 ஊர்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு கோயில் என்று சொன்னால் எங்களுடைய கேது பிள்ளையார் ஆலயத்தை தான் நாங்கள் சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் ஒரு பூவரசமர நிழலில் எங்களுடைய கோயில் அமைய பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த காலத்தில் பூசாரி கிழவர் என்று சொல்லப்படுகின்றவர் தான் இந்த கோயிலை பராமரித்து வந்ததாக கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றது. அவர் பராமரித்து வந்த வேளையில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், கிராமிய தெய்வ வழிபாட்டோடு இந்த கலையாட்டம் செய்கின்ற வரவு இருந்திருந்தது. அந்த வகையில் இவருக்கு ஒரு முறை ஒரு பக்தர் சோதிப்பதற்காக ஒரு கடகம் நிறைய மோதகத்தை வைத்திருக்கின்றார். அந்த மோதகத்தினூடாக ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கின்றார். அந்த பொருளை அவர் நேரடியாக போய் அந்த பொருளை எடுத்திருக்கின்றார். அதிலிருந்து எங்களுடைய கேது பிள்ளையாருடைய வரலாறு உச்சந்தொட்டு இருக்கின்றது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னொரு அதிசயம் நடந்திருக்கின்றது. ஆறுமுகம் என்று சொல்லப்படுகின்றவருக்கு நிறைய காலம் குழந்தைகள் இல்லாமல் இந்தியா வரைக்கும் போய் சென்றிருக்கின்றார். அந்த வரையில் ஒரு இந்தியாவில் சோதிடம் கூறுற ஒரு நபர் இப்படி ஒரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது, ஒரு புவரசமரையில் இருக்கின்றது, அந்த ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தை பராமரி என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆலயத்தை பராமரித்து கட்டி பெருசாக வளர்த்திருந்த வகையில் எப்படியும் நாங்கள் அறியத்தக்க 1941 இருக்க வேணும். அந்த கால பகுதியிலிருந்து எங்களுடைய ஆலயம் இற்ற வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்குது என்று சொன்னால் கணக்கர் பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடும்பத்தினரால் தான் இற்ற வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எல்லாரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், கணேச விநாயகர் என்று இருக்கிறார். அதாவது விநாயகர் பேர்லேயே ஒரு ஒருத்தர் இருக்கின்றார். அதே சமயம் எல்லாரும் எதுமையானவர்கள், அதாவது பிள்ளையாருக்கு தொண்டு செய்து கடமையாற்றக்கூடிய அவர்கள் ஒன்றுமே எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் யார் கதைச்சாலும், திருவிழா நிர்வாகம் கதைச்சாலும் சரி, யார் கதைச்சாலும் ஒரு மென்மையாக பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அதே சமயம் இற்ற வரைக்கும் எங்களுடைய பிள்ளையார் கோயில் பாலஸ்தானம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இருந்து இற்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் இந்த நாடகங்கள் எல்லாம் போட்டுக்கொள்வார்கள். அதாவது குறிப்பாக இந்த காத்தவராயன் கூத்தாக இருக்கலாம், அதே மாதிரி பட்டிமன்றமாக இருக்கலாம், இசை கச்சேரியாக இருக்கலாம். அத்தனை விடயங்களும் எங்களுடைய ஊரிலே சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நடைபெறுகின்றது. அந்த வகையில் இப்போ இது கிட்டத்தட்ட 2 வருட காலமாகத்தான் இது நடைபெறாமல் இருக்கின்றது. என்னென்னா பாலஸ்தானம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தானம் செய்து வைக்கப்பட்டு வார வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க காணப்படுகின்றது. அப்போ அதனால் இந்த கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுடைய ஆலயம் இன்னும் பெரிய ஒரு நிலைக்கு வரும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அதே மாதிரி கட்டுமான படியும் ஒரு முடிவடைந்த நிலையில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வேலைகள் இருக்கிறதால அது முடிவடைந்த பிறகு எங்களுடைய எம்பெருமான் கேது பிள்ளையார் ஆலயம் ஒரு பெரிய நிலைக்கு வரும் என்று சொல்லி நான் இந்த தருவாயில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம். வணக்கம், என் பேர் லட்சுமண் நிர்மல் மாறன். என் சொந்த இடம் இது இல்லை, நான் வெளி கிராமத்திலேருந்து இங்கே திருமணம் முடிச்சு தான் இங்கே வந்ததில் ஒரு நல்ல கிராமம் இது. வாதரவத்தை அக்காச்சி குடியிருப்பு பெரிய பொக்குனை என்று சொல்லுவாங்க.
ஆனால் அக்காச்சி குடியிருப்பு தான் உண்மையான பேர் அதில். அது வீரவாணி எல்லாம் சேர்த்து தான் இந்த கிராமம் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்ததில் சந்தோஷப்படுறேன். உண்மையாக ஒரு நல்ல கிராமம் இது. எல்லா வசதிகளும் இருக்குது. முக்கியமாக படிப்பு முக்கியமானது. எங்கே போனாலும் படிப்புக்கு தான் முக்கியத்துவம். அது இந்த கிராமத்தில் கூடவே இருக்குது. சந்தோஷம் இந்த கிராமத்துக்கு வந்தது. உங்கள்கிட்ட வந்து இப்போ உங்களோட ஊரை சார்ந்தவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருந்தேன் நான். நீங்கள் நல்ல விடயங்கள் தான் குறிப்பிடுறீங்க, ஆனால் ஒரு நன்மையிலும் சில தீமைகள் இருக்குன்னு தானே. அப்போ அந்த விடயம் தான். இப்போ எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியும். அப்போ மழை காலங்களில் இந்த ஊர் வந்து பல இடர்களை சந்திக்கிறது. இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க. மழை காலங்களில் இந்த ஊர் சந்திக்கிற இடர்கள் என்ன? மழை காலம்னு சொன்னால் நாம் அந்த 9 வருஷத்துக்கும் தொடர்ந்து சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த வெள்ளம். தண்ணி தேங்கி நிற்கிறது. அது ஒரு வேளை தண்ணி நிற்கிறதுக்கான காரணம் வந்து எங்களோட காணியல் பள்ளமாக இருக்கலாம். ஆனால் முன்னே விட இப்போ தண்ணி கொஞ்சம் கூடுதலாக நிற்கிது. ஏனெண்டா இப்போ ரோடுகள் உயர்ந்து இங்கே அணைகள் எல்லாம் உயர்ந்து வந்துடுது. அதனால அந்த தண்ணிகள் போகிற வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கான தீர்வுகள் சரியாக இருந்தால் இந்த தண்ணி வெளியேறதுக்கான தீர்வுகளை கொஞ்சம் பார்த்தா இந்த கிராமத்துள்ளுக்காக தண்ணி நிற்காது. பெரும்பாலும் மழை பெய்து முடிஞ்ச உடனே பாதைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக வந்துடுது. ஏன்னா அந்த தண்ணி நின்று அதில் வாகனம் போக, இப்போ மழை காலம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த பாதையில் போகிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மழை காலத்தை விட மழை காலம் முடிஞ்ச பிறகு தான் அந்த பாதைகள் கூடுதலாக உடையுது. ஏனெண்டா அந்த தண்ணிகள் நிற்கிறதால. இப்போ அதை கொஞ்சம் சீரமைக்கணும். அது எல்லோரும் சேர்ந்து அதுக்கான தீர்வு எடுங்க. இல்லை, உண்மையில் இந்த விஷயம் வந்து நான் குறிப்பிடணும்னு நினைத்தது காரணம் வந்து நான் இந்த வழிப்போக்கன் நிகழ்ச்சியை காண்பிக்கிறதுக்காக இன்றைக்கு இந்த மழை நேரம் தான் வந்திருந்தான். வரும்பொழுது நாங்கள் பல இடர்களை சந்திச்சு நாங்கள் இப்போ ஒரு நாள் அந்த இடர்களை நாங்கள் சந்திக்க கூட மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்போ இந்த மழை காலங்களில் இவர்கள் இந்த இடர்களை தொடர்ந்து சந்திக்கிறார்கள். ஸோ இதற்கான தீர்வு வந்து பார்க்குறவங்களால் முடியும். இல்லாட்டி நீங்கள் ஒரு குறிப்பிடும் பொழுது அது மூலம் முடியும். எங்களால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை, நாங்கள் சாதிக்காத முடியும் என்றும் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஊருக்கான இந்த தீர்வை எங்களால் எடுக்க முடியும். இப்போ இந்த ஊர் பொறுத்தளவில் வந்து மழை காலங்களில் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சோம். நேரத்து காலங்களில் நிறைய உதவிகள் கிடைக்கப்பட்டு வருகின்ற ஊர். அந்த விதத்தில் எங்கள் மக்களை நான் குறை கூற முடியாது. ஆனால் இதற்கு சார்பான அதிகாரிகளோ சார்பான மக்களோ இதுக்கான தீர்க்கமான தீர்வு ஒன்றினை இந்த வருடம் அதை ஏற்படுத்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களோட கிராமத்துக்கு நிறைய உதவிகள் வருது. இந்த வெள்ளம் வந்த மழை காலங்களில் நிறைய உதவிகள் கிடைக்கிது. இல்லைன்னு இல்லை, நிறைய பேரால் நிறைய உதவிகள் கிடைக்கிது. ஆனால் என்னென்னு கேட்டால் அந்த உதவிகள் வந்து திரும்ப ஒரே ஆட்களுக்கு போகிற சந்தர்ப்பம் கூட. ஏனெண்டா இந்த கிராமத்தில் உதவி செய்யண்டு வாரவங்க ஒரு குறிப்பிட்ட ஆக்களை கண்டு முன்னுங்க காண்றவங்களுக்கே கொடுத்துட்டு உதவிகளை செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கால இருக்க மற்ற வீடுகளோ மற்ற ஆட்களுக்கோ அது கிடைக்கிறது இல்லை. அது அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டால், இந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு குழு, அதாவது இந்த மாதிரி யாராவது உதவி செய்கிறாங்க, கிராமத்தை அபிவிருத்தி பண்ண நினைக்கிறாங்கன்றப்ப அந்த குழு மூலமாக உதவி செஞ்சால் அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு இன்னும் பண்ணலை, யாருக்கு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னு கேட்டால் நான் இதை சொல்கிறேன், எந்த கண்ணால் நான் கண்டிருக்கேன். தண்ணிக்க பிள்ளையிலேருந்து எல்லாரும் வீடு எல்லாம் தண்ணிக்க இருக்கும். உதவி செய்கிறதுக்கு வாரவங்க உதவியே செய்கிறாங்க. ரைட், அவங்க சொல்கிறாங்க இப்போ மழை பிறகு நாங்கள் செய்கிறோம். அதுக்கான உதவி அவங்களுக்கு தொகையாக கிடைச்சிருது. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அதை செய்கிறதில்ல. அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கு பிறகு அடுத்த மழைக்காலம் திரும்ப வந்த உடனே திரும்ப வேறு பகுதி வந்து அதே ஆக்களை பார்த்துட்டு திரும்ப உதவி. அதாவது இப்போ என்னென்ன எல்லாரும் இல்லை அப்படி, ஆனால் சில பேர் அதையே மைண்டில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு தொகை வருது, இதையே இப்படியே வச்சுக்கொள்ளுவோம், வீடு இப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கட்டும், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் வரும். அதனால் அது ஒரு குழு மாதிரி ஒன்று இருந்து உதவிகள், அதாவது வாதரவத்தைக்கு உதவின்னு வர்றதா இருந்தால் அந்த குழுக்கு தெரிவித்து, அந்த குழுவுக்கு தெரியும் தானே அப்போ யார் யாருக்கு நாங்கள் உதவி செஞ்சோம், யார் யார் உண்மையாகவே கஷ்டப்பட்டது, யார் வாங்கிட்டு செய்யாமல் இருக்கிறது, அதில் பார்த்தா அவங்க உதவி செய்வாங்க. இது தனிப்பட்ட நபர் அவங்களோட விருப்பத்துக்கு செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஆளுக்கு திரும்ப செய்கிறது வந்து அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்கள் தனியாக வந்து செஞ்சுட்டு போகிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்னா அந்த ஆக்கள் அதிலேருந்து டெவலப் ஆக விரும்பாத ஆக்கள் அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. உதாரணம் சொல்லப்போனால் 3 கிராமத்துலேயுமே இருக்காங்க. அது வெளிப்படையாக சொல்ல விரும்பலைன்னா, ஏன்னா அடுத்தது இன்னொன்று, அந்த கிராமத்தில் இப்போ வெள்ளம் போட்டுருன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு தான். அது நிறைய பேருக்கு வேலை போயிடாது. ஒரு சில ஆக்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு மட்டும் உதவி செய்கிறாங்க, அப்படி இல்லை, மற்ற ஆக்களும் கஷ்டப்படுறாங்க. அதையும் பார்த்து அதை தான் சொல்கிறோம், ஒரு குழு மூலமாக நீங்கள் இந்த உதவிகள் செய்ய விருப்பமான ஆக்கள் அந்த கிராமத்துக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக உதவிகளை செய்யுங்க. எல்லாருக்கும் அது பகரப்படும். தனிப்பட்ட நபருக்கு திரும்ப போகாது, எல்லாருக்கும் போகிறது தான் சந்தோஷம். ஏனெண்டா அதை விட கஷ்டப்பட்டாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் 8-10 வருஷமாக எந்த உதவியும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே இருக்காக்கள் இருக்காங்க. அதே 10 வருஷமாக தொடர்ந்து எடுக்கிறாக்களும் இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவதானித்து இந்த கிராமத்துக்கு செய்ய வார நேரம் அந்த கிராமத்தை விசாரித்து ஒரு குழுவை நியமித்து
இருக்கும் குழு இருக்கும் கிராமத்துக்கு, அவங்கள பெரிய ஆக்கள் முக்கியமான ஆக்கள் இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி டைமுக்கு அவங்க மூலமாக சேர்ந்து செய்கிறது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. தற்பொழுது மழைக்காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல ஊர்களுக்கு பல இடர்கள் மழைக்காலங்கள் இடம்பெறுறதான அப்படி ஒரு இடர்களும் இந்த ஊரில் இடம்பெறுறதான். அந்த ஊரை பார்த்தளவில் ஒரு 4-5 வருடங்களில் பல முன்னேற்றங்கள் வந்துருக்கு. இந்த ஊரை நான் காண்பிச்சது இந்த ஊருக்காக மட்டுமில்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் காணப்படுற பிரச்சனைகளும் நன்மைகளும் பொதுவான விடயங்கள்லாம். அந்த விதத்தில் இந்த வழிபோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இன்னும் ஒரு வழிபோக்கங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது